எந்த ஒரு பொருளும் கடைசி வரைக்கும் நிலையா இருக்கும். உழைப்பு இல்லாம ஒரு பொருள் இலவசமா வருதுன்னா பின்னால நம்மளுக்கு ஆப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கலாம். அந்த சூட்சமத்தோடு போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏன் இலவசத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு பொருளுமே இலவசமா இருந்தா அதை ஏத்துக்க கூடாது. இலவசம் வரதை ஏத்துக்கிட்டோம்னா பின்னால வரக்கூடிய பிரச்சனை நம்ம தாங்கிட்டு ஆகணும். அது நல்லா இருக்கு. ஆரம்பத்துல மிருக காட்சி சாலை பாத்திருக்கீங்களா? மிருக காட்சி சாலைன்னா பல விலங்குகள்லாம் உள்ள இருக்கு. நம்ம வெளியில இருந்து காசை கொடுத்து போய் பார்க்கணும். இதான் நியதி. பாருங்க, அப்படி ஒரு ஆள் மிருக காட்சி சாலையை ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்ச நேரமா நம்ம தெரியல. ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. 50 ரூபாய் கட்டணம் போட்டாச்சு. 50 ரூபாய் கட்டணம் போட்டா ஏதாவது கூட்டம் வந்து பார்க்கணும்ல. 50 ரூபாய் கூட்டம் வந்து பார்க்கறது பார்த்தா 50 ரூபாய் கட்டணம் போட்டாச்சு. எல்லா கூட்டமும் பார்க்கறது மொத்த ஊரே. என்னடா அந்த ஊர்ல 50 ரூபாய் கொடுத்து போய் இந்த மிருக காட்சி சாலையில இந்த மிருகத்தை போய் பார்த்து என்ன பண்ண போறோம்? 50 ரூபாய் போய் போட்டு வச்சிருக்காங்க. 50 ரூபாய்க்கு போலாமா? 50 ரூபாய்க்கு எந்த கூட்டம் போல? கடைசி வரைக்கும் ஒரு கூட்டமே போகல. 50க்கு போலையா இல்லையா பார்த்தாரு அந்த முதலாளி. என்ன 50க்கு கூட்டம் இல்லையா? ஒருவேளை கட்டணம் உயர்வா இருக்குமோ? சரி 25 போடுவா. 25க்காவது கூட்டம் வருதான்னு பார்க்க அப்பயாவது இந்த விலங்கு போய் இவனை பார்ப்பேன் பொழப்பு நடத்தலாம்ல. அந்த 25 போட்டப்பனாலே கூட்டம் ஒண்ணுமே போல. என்னது இந்த 25 கொடுத்து இதை போய் பார்த்து என்ன ஒண்ணு மொத்தத்துல 25 கொடுத்து நான் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த கூட்டம் போல. அப்ப பாத்துக்கீங்கன்னா 25க்கும் கூட்டம் இல்லையே. ரொம்ப தொகை பெருசா போட்டோமோ கடைசியில 10 ரூபாய் கட்டணும். அப்பயாவது கூட்டம் வந்து பார்க்கணும் பார்த்து 10 ரூபான்னு போல. 10 ரூபாய் போட்டா அப்பயாவது கூட்டம் போய் பார்க்கணும்ல. அப்பயும் அதே இழுவ 10 ரூபாய் கொடுத்து போய் இதை போய் பார்க்கலாட்டி என்ன இந்த மிருகத்தை பார்க்கலாட்டி கஞ்சி குடிக்க முடியாதா? 10 ரூபாய் கொடுத்து போக வேணாம்னு சொல்லி கூட்டம் உள்ள போல. பார்த்தாரு இதுக்கு மேல குறைக்க ஒண்ணுமே இல்ல. 10 ரூபாய்க்கு குறைச்ச என்ன ஒண்ணுமே இல்ல. மொத்தத்துல இலவசம் யாரு வேணா வந்து பார்க்கலாம்னு போட்டா சும்மா இருப்பா. கரும்பு விலையில ஒரு இலவசம் போட்டா சும்மா இருக்குமா? மக்கள் கூட்டம்லாம் சும்மா தான் எனக்கு வாங்க மொத்தமும் போய் பார்ப்போம் சொல்லி மொத்த கூட்டமும் உள்ள போக. முருக காட்சி சாலைக்குள்ள மொத்த கூட்டமும் உள்ள போச்சா இல்லையா? இப்ப முதலாளி சுதாரிச்சுக்கிட்டாப்ல. மொத்த கூட்டமும் உள்ள வந்தாலும் அந்த ஆள் பார்த்துட்டேன். நீங்க மொத்த பேர் உள்ளே வந்துட்டியே அவர் பார்த்தாப்ல. புலிக்குண்டை திறந்து விட்டு வெளிக்குண்டை அடைச்சு விட்டாப்ல. புலிக்குண்டை திறந்து விட்டு வெளிக்குண்டை அடைச்சு விட்டா என்னாச்சு பொழப்பு? உள்ள ஃபுல்லா கதறது கூட்டம். ஆனா சண்டாளத்தனமே உள்ள புளிய விட்டுட்டு எங்களை உள்ள அடைச்சு விட்டியடா. வெளியில விடுறாங்க. வெளியில போடு கூட்டம் கதறுது. அதுக்கு அவன் சொன்னானா உங்க எல்லாத்தையும் வெளியே விடணும்னா தலைக்கு 1000 ரூபாய் விடுங்க கேட்க. நல்ல வருமானம் தான். தலைக்கு 1000 ரூபாய் விடுங்கன்னா சும்மா இருக்கு. உயிர் முக்கியம் இல்லையா? மொத்த கூட்டமா 1000 ரூபாய் கொடுத்த அப்புறம் வெளியே வந்துச்சு. 25க்கே போயிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கு. கடைசியில் 1000 ரூபாய் நடந்தது யாருடைய தப்பா போச்சு? மொத்தத்துல இந்த இலவசத்தினால. எதுக்கு? ஆரம்பத்துல ஒரு பொருள் சும்மா கிடைக்கணும்னு வாங்கி மாட்டி போடுவான். அதுக்கப்புறம் பிரச்சனை எங்க வந்து யோசிக்கணும். இதை எதுக்கு சொல்றோம் கேட்டா முற்காலத்துல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ஒரு சிம் வந்துச்சு. இதை வாங்கி ஆரம்பத்துல இலவசம் எல்லாம் வாங்கி மாட்டிவிட்டோம். மாட்டிவிட்ட பின்னால இப்ப பாருங்க மாச கட்டணம் 750 350 கூட்ட அம்மால தூக்கி போட முடியல. அதை வச்சுக்கிற முடியல. அதோட பொழப்படுத்துறது பெரிய விஷயமா போச்சு. அப்ப எந்த ஒரு பொருளையும் ஏத்துக்கிறேன் ஆரம்பத்துல பின்னால இருக்கக்கூடிய விளைவை நம்ம தாங்கிக்கிறேன். அப்படி போனதான் நல்லா இருக்கு. நம்ம பெரிய ஆள் கிடையாதுங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாருக்கும் எல்லாரும் பெரிய ஆள் உண்டு. வல்லகத்துல இந்த வையகம் அப்படின்றது பறந்து விரிந்தது. பல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சோம்னா நமக்கு மேல இந்த உலகத்துல பெரிய ஆள் இந்த உலகத்தை கண்டிப்பா இருக்க முடியும். ஏன் சொல்றான்? நம்ம பெரிய ஆள் நினைப்ப நம்மளுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல 1000 மகான்கள் வாழ்ந்து போட்டு பிச்சமைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன? நம்ம ஒண்ணு பெரிய ஆள் ஏன் சொல்றேன்? நமக்கு மேற்பட்டவர் இந்த உலகத்துல இருக்காங்க. எவரெஸ்டுடைய மலை சிகரம் எவ்வளவு பெரிய மலை உச்சி. எவரெஸ்ட்னா பெரிய மலை உச்சி. அதை தொடர்ந்து லேசப்பட்ட காரியம் கிடையாது. ஆனா இந்த கருத்தை சேர்ந்த இளைஞர் பார்த்தாரா என்னையா பெரிய எவரெஸ்ட் மலை உச்சி அதை எவனுமே தொட முடியாதா? முத தொட்டாடு நானா தாண்டா இருக்கேன். வேற எவனும் தொட்டதா சரித்திரமே இருக்கக்கூடாது. பார்த்தா தொட்டதா சரித்திரமே இருக்கக்கூடாது. முத தொட்டாடு நானா இருக்கணும் சொல்லி விடாப்பிடியா பார்த்தவன் என்ன பண்ணிட்டா? 7-8 நாள் தவமாத்தவம் இருந்து 8வது நாள் மலையோட உச்சியை போய் தொட்டுட்டான். மலையோட உச்சியை போய் தொட்டோட மேல இருந்து ஒருத்தன் கேட்டானா டீயா காப்பியான்னு. அதுக்கு முன்னால ஒருத்தன் கடை ஓட்டு உட்காந்துருக்கேன். இப்பதான் போய் நம்மளால மலையவே தொட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணு நம்ம ஒண்ணும் பெரியாண்டு நினைச்சிடக்கூடாது. நமக்கு மேற்பட்டவர்கள் வாழ்ந்து மறைந்த அந்த புண்ணியமான நாடு. அதனால இருக்கக்கூடிய காலத்துல எப்படி எல்லாம் செய்யறீங்க எந்த பெருமையில போன நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூட்சமத்துக்கு அறிந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால விளக்கேத்து வெள்ளிக்கிழமை கூட
கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் என்பதை யாராவது பார்த்தா அந்த சுந்தர மங்கையா சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக படிப்பதில்லை தலைமுகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு படிப்பதில்லை பாராடு படிப்பதில்லை தலைமுகம் பார்த்ததில்லை பாராட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு படிப்பதில்லை பாராட படித்து வந்தால் தங்கமுட வளர்ந்த தம்பி பாராட படித்து வந்தால் தங்கமுட வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதினால் பாடுகின்ற கவலை சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக அண்ணன் சொந்தோ பார்த்த காதல் கொண்டு அன்னையிட வந்த உள்ளோம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கலைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கலைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை கொண்டு வந்த இதயத்திலே ஒரு நாடும் முற்றுக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாட இணைந்து வந்தோம் சொத்துக்கு சொந்தத்தின் வாசல் அணுகி சொந்தத்தை தேடுதலா பக்கத்தில் நான் இருக்கும் பாதகனை நாடுதலா சொந்தத்தின் வாசல் அணுகி சொந்தத்தை தேடுதலா பக்கத்தில் நான் இருக்கும் பாதகனை நாடுதலா தெய்வ புண்ணைகளை கடலை தெரிந்ததவா என்னே தெய்வ புண்ணைகளை கடலை தெரிந்ததவா என்னே தேவை ஒரு ஜீவன் என்றால் நான் போக சம்மதமே சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா இதழ்களை போல் இதழ்களை போல் வாசமடா நூறாது மாறவைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாத சொத்துக்கு சொத்தாத அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாடு இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக நான் அன்பாடு இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக என் காலத்தில் செய்யே உன்னை பாடாத நாள் இல்லையே அது கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்திடும் ஒரு பாடல் கேட்டு வரும் ஆடை வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி தரும் ராகம் தீர்த்தலிடும் வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி தரும் ராகம் சொல்லி தரும் பாடுக பாட்டு
இங்கு கூடி வரும் நாளை என்ன மகள் வரும் பாடாத நாள் இல்லையே அடிவண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. வந்திருக்க ஒரு சாமியாரா இல்ல சாம கோடாங்கியா வரட்டும் பாப்பான். ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தேன் ஒரு ஊர்ல 2 ஆடு வளர்த்தேன். 2 ஆடு வளர்த்தேன். 2 ஆட்டுக்கும் பேர் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன பேரு? ஒரு ஆட்டுக்கு பேர் மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேர் மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேர் வச்சிருக்கேன். ஒரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன். கதை நல்லா இருக்கா? நல்ல கதை. தெளிவா ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? கேள்வி மறந்துட கூடாது. அப்ப ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்குங்க கதை. அப்படி சொன்னா தான் எனக்கு பிடிக்கும். இப்ப பாருங்க, மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன்ற 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாய்க்கு தண்ணி குடிக்க கூடிய வரைக்கும். ஆமா, தண்ணி குடிக்க. ஆமா, தண்ணி குடிக்க போன இடத்துல பாருங்க, மறுபடியும் சொல்லுன்ற ஆடு அநியாயமா தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சுங்க. செத்து போச்சுங்க. செத்து போச்சு. செத்து ஆடுந்தாடியா? செத்து போச்சுன்னா உப்பு கறி செத்து போச்சு. செத்து போச்சு. செத்து போச்சு. போச்சுல. அப்ப எந்த ஆடு செத்துச்சு? அதான் உங்களை கேக்குறேன். மறுபடியும் சொல்லு. அதான் சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தாங்க தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சு. செத்து ஆடுதியா? மறுபடியும் சொல்லுங்க. அதான் சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2 ஆட்டுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தாங்க தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சு. செத்து ஆடுதியா? செத்தாடு. செத்தாடு என்னது? என்னது? என்னது சொல்ல? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா, சொல்ல மாட்டீங்க. அப்ப சொல்லியா? அப்ப மறுபடியும் சொல்லு. அதான் சொன்னி. ஒரு ஊர்ல 2 ஆடு மறுபடியும் சொல்லுங்கிற ஆடு செத்துதான் போச்சு. நீ மறுபடியும் சொல்லுங்கிற குடஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. அப்படி? ஆமா. எந்த ஊருப்பா? நீங்க எது இப்படி கோபப்படாதீங்க. எந்த ஊரு? நம்ம ஊர் மேலூர். மேலூர்னா மதுரை மேலூரா? எதையா சொல்ற? மதுரைக்கு பக்கத்துல மேலூர் இருக்கு. அந்த மேலூர்லங்க. மேலூர் சுருக்கமா மேலூர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அப்ப இது பூலகம். அப்ப நீங்க எப்படி சொல்லுங்க? இது பூலகம் இருக்குமாயா? பேச்சுல பல வரைக்கும் மேடுனா மேடுனா பல்ல, இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குல்ல. ஆமா. அது போல மேடுனா பல்ல, இரவுனா துன்பம், இன்பம்னா பகல் மாறி மாறி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல பேசக்கூடிய பேச்சுல மேலைக்கு எதிர்ப்பத கீழே தானே வர. அதைத்தான் அப்படி சொல்லி பழகியா? சரி, மேலூர்ல இருந்து வந்தியா? ஆமா. பஸ்ல வந்தியல, ஆட்டோல வந்தியல, இல்ல பைக்ல வந்தியல? இது வாகனத்தை கேக்குறியா? நம்மளுக்கு இந்த வாகனம் தான் பிரச்சனை இல்லைங்க. அப்ப வாகனம் நம்மளுக்கு எதுவுமே சொந்த வாகனம் தான். ககனமா இருக்கும். வரது போறது யாரு கண்களுக்கு தெரியாது. நொங்கு வண்டியில கேள்விப்பட்டிருப்பேன். நொங்கு வண்டியா? அந்த வண்டியில எப்பயா சேர்றது? தள்ளு வண்டியா? அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிரபத்தி, பிரகாசம், ஈசத்துவம், வசித்துவம் 8 வகை சித்துக்களை முழுசா கட்டனால அந்த சித்துக்களுடைய பெருமையா போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? என்னுடைய பேரு ஊனா சூனா போனா நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. என்னையா பூனா சூனா ஊனான்னு இருக்கா? என்னையா பேரை கேட்டு? ஊனானா உலகம், சூனானா சுற்றுவது, போனானா பொது, நானானா நல, தோனானா துண்டன், உலகம் சுற்றும் பொதுல துண்டன் சுருக்கமா சொல்லுவாங்க. சரி, மூணா பூனா. ஆமாங்க. நீங்க வந்தோட கேள்விப்பட்டு நீங்க ஒரு கேனா பூனானு விஷயம் தானே. நான் மூணா பூனாண்டா பதில் இருக்கு. நான் கேனா பூனான்னு சொன்னா பதில் இருக்கு. நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா மூணா பூனா முக்கியமான புள்ளின்னு சொன்னேன். கேனா பூனானா நான் பேசுறதை கேட்டு புரிஞ்சு பேசுறியா? அதனால கேட்ட பூனா அப்படின்னு. அப்படியா? அப்படித்தான் விளக்கம். பேர் என்ன? அப்ப சொல்லுங்க. உங்க பேரு? உங்க பேரு? உங்க பேரை சொன்னா கொண்ட மூணு குறைஞ்சு. அப்ப என் பேரை கேட்கறீங்க. இது யாரும் தெரியல. என்ன குறிப்பறியும் திறமை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு தெரியுது. அப்துல் கலாம் பேரு விடுங்க. அவரை மட்டும் தெரிஞ்சுக்க தெரியக்கூடாதா? பேர் என்ன? நான் கிடையாது. என் பேரை உங்களுக்கு தெரியல? பேர் என்ன? என்ன கட்ட மாதிரி 10 மாதம் தெரியல உனக்கு? முதல்ல நீங்க எதுக்கு மூக்கில விழுந்திருந்தால் முக்கம் சாமி, முதிகளை விடுத்தா மூதன் சாமி, தாய்மலை ஒட்டெடுத்தா தலைநாள் சாமி, தடவரையில் உலகண்டா தாப்பன் சாமி, வாய்மூட வழிகாத்த வைத்த சாமி, வானவர் குதிரை மற்றொரு சாமி, ஓங்கி மலையில உண்ணப்ப சாமி, உதவியோட வேங்கடா சாமி, கூட இருந்த குடிய கிடத்த கூடுசாமி வரைக்கும் தெரியும். இந்த சாமி யாரோட தெரியலையா? பேர் என்னப்பா? அதான் சொல்லிக்கிட்டு கூடுசாமி, பெரிய சாமி, அத்தனை சாமியை பார்த்தா உனக்கு தெரியலையா? பேர் என்ன? பேர் என்னதான் சொல்லிக்கிட்டு தெரியலையா கேட்டேன். என்ன பேரு? தெரியல. தெரியலையா? உனக்கு தெரியலப்பா. அப்படி சொல்லிட்டு போ. இப்ப கேள்வி பேரு சொல்லலாம்ல. 2 காலு 2 கை இருக்கு. அப்ப யாரு அடையாளம்? 6 பேரு அடையாளம் சொல்லணுமா? ஆமா. அடையாளத்து போச்சுன்னா நாரத்துக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்ப அடையாளமா அப்ப சொல்லிட்டு போட்டோம். என்னுடைய பெயர் நாரதன் என்று சொல்வார்கள். நாரதன் என்னுடைய பேருங்க. உங்க பேர் நாரதரா? சத்தியமாவா? சத்தியமானதான். நீ எதுக்கு வந்து எனக்கு தெரியும். விஷயம் தெரிஞ்சு வச்சுல எனக்கு தெரியும்ல. சொல்லி எதுக்கியா? எப்படியா போட்டாலு உங்களுக்கு தெரியாது. எதுக்கு வந்து தெரியுமா? காலையில கிடா வெட்ட போறாங்க. சரி, நீ சமைச்சு போறதுக்கு வந்திருக்க சமையல் மாஸ்டர். சமையல் மாஸ்டர்? ஆமா. சமையல் மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ தண்டி குளிக்கரண்டி வச்சுட்டு வரையில எனக்கு தெரியும். சண்டால தலைமை 10 படி வட்டாவில கொண்டு விட்டு எலும்பையும் கறியும் நெருப்பு கிண்டி விட்டு உங்க ஊர்ல குளிக்கரண்டியாயா? அப்ப இது என்னது? மகதையாள்ற இசைமிட்டக்கூடிய கருவியா? ஓ, மதுனியாளா? மகதையாள்ரா. மகதையாள் குழந்தையாள்கிட்ட மகதையாள் இசைமிட்டக்கூடிய வாத்திய கருவி. உங்களுக்கு என்ன உறவு முறை? நம்மளுக்கு வந்து தங்கச்சிங்க. தங்கச்சி எல்லாரும் தோல்ல விட்டு வளர்ப்பாங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? நீங்க இதுல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை சொல்லுவாங்க. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்க மாட்டாங்க. நீங்க விஷயத்தை மாத்தி வச்சிருக்கோம். உருவத்தை கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு பொருளை எடுத்து வாசிக்கணும். அந்த பொருளோட தன்மையை மாறணுமா இல்லையா? ஆமா. கேட்கிற புல்லாங்குழல் வாசிக்கிறது எளிமையானதா இல்ல வீணை வாசிக்கிறது எளிமையானதா?
எப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறான், ஆமா. வீணைன்னு வாசிக்கிறான். ஆமா. ரெண்டுல எது ரொம்ப கடினம் நினைக்கிறீங்க? புல்லாங்குழல் வாசிக்கிறதா கடிமை. ஏன் அப்படி சொல்றான்? ஆமா, நம்ம தன் மூச்சை வந்து நம்ம உள்ள உருவாக்கி அப்படி வடிவத்திலிருந்து எடுத்து ஊதணும்ல, அதனால அதே கடினன்றீங்களா? ஆமா. ஆனா வீணை வாசிக்கிறதே ரொம்ப எளிமையான விஷயம். இதை காட்டிலும் கடுமையானது ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் என்ன வாசிக்கணும்? அது ரொம்ப ஆனா நீங்க வாசிப்பேன் கேள்விப்பட்டேன். ஆமா, உங்களுக்கு ஆமா கேள்விப்பட்டேன். ஏன்னா கேள்விப்பட்ட விஷயத்தை நான் கேள்விப்பட்ட மாதிரியே கேட்டுருவேன். இருந்து போட்டுங்க. எதுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா? வீணைக்கு உண்டான மகத்துவம் வேறங்க, புல்லாங்குழலுக்கு உண்டான மகத்துவம் வேறு. இன்னைக்கு மாதிரி கட்டவரில் பின்னால இருக்க மாதிரியே புல்லாங்குழல் இருக்கா? உங்க அப்பா என்ன அப்பா தாங்க பிரம்மா, தெரியுமா உங்களுக்கு? மருமையனா பண்ணீங்க? அருமையா எதை வச்சியா சொல்ற? அருமை. உங்க அப்பா எனக்கு மச்சினே வேணே. எங்க போனா? நீங்க எனக்கு மருமை இல்லையா? நல்லா தெரியுமா உங்க அப்பா உங்களுக்கு? ஓயா வயன் பேசாத மாமனார். எங்க அப்பா எங்க நீங்க பாத்தீங்க? உங்க அப்பா நேத்து கூட பார்த்தேன். நேத்தா? முதுகுளத்தூர்ல. முதுகுளத்தூரா? ஆமா, முதுகுளத்தூர் எங்க அப்பா நீ அவள? ஆமா, தூரி ரோட்ல பார்த்தேன். பூரி ரோட்ல என்னங்க அவள? ஆமா, குடிச்சு போட்ட காலி கோட்டு பாட்டில பூரா பறக்கி வித்துட்டு தர. ஓடா இழுச்சாப்படா. நீ பார்த்து வந்தாலும் பரமண்டா. பரம எங்க அப்பா பிரம்மே? என்ன எந்த ஆளு கூட எங்கேயாவது எடுத்துக்கிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன வாக்குறாரு? படைக்கிறாரு. படைக்கிறாருன்னா படைக்கிறாருன்னா எல்லாத்தையுமே மண்ணு பெண்ணு பொண்ணு பொருள் அனைத்தையும் படைக்கிறவர். மண்ணை படைச்சது எங்கப்பா? பெண்ணை படைச்சது எங்கப்பா? ஆணை படைச்சது எங்கப்பா? எல்லாத்தையும் உங்க அப்பா படைச்சாரு. ஆமாங்க. என்னைய படைச்சது யாரு? அதுவும் எங்க பண்ண பாரு, எங்க பண்ண? அப்ப எங்க ஆத்தாளுக்கு 2 புருஷனா? அதை நான் சொல்லித்தான் தெரியணுமா? கள்ள புருஷன் உங்க அப்பாவா? அப்படி நினைக்காதீங்க. மனதை திருடக்கூடிய களவாணி புருஷன். உங்க அப்பா தானே படைச்சாரு. விஷயம் விட்டுங்க. சொத்த பிரி என்னங்க என்னக்குள்ள என்ன ஆகுது? அப்ப என் சொத்து வேணும்ன்றீங்களா? நம்மளுக்கு என்னங்க சொத்து? நாடு கண்டன சோறு கண்டன சொர்க்கம் போற வாழ்க்கையில உங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சாருல. விஷயம் வேறங்க. எல்லாத்தையும் படைச்சாரு. மாமரத்தை படைச்சாரு. ஆமா. வேப்ப மரத்தை படைச்சது உங்க அப்பா தான். மாம்பழத்தை படைச்சது என்ன அப்படி கேக்குற? எங்க பந்தாயா? பலாப்பழத்தை படைச்சது எங்க பந்த? ஆப்பிள படைச்சது எங்க பந்த? எல்லாத்தையும் உங்க அப்பா படைச்சாருல. ஆமாயா. எல்லாத்தையும் கொட்டையை உள்ள தள்ளி படைச்சிருக்காரு. சரி. முந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்டையை கீழே வச்சு படைச்சிருக்காரு. என்ன காரணம்? அடே அப்பா. சரி, அது இருக்கட்டும். சரி. ஆணை படைச்சது யார்? எங்க பந்த? பெண்ணை படைச்சது யார்? எங்க பந்த? ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அலி என்று சொல்லக்கூடிய திருநங்கையை படைச்சது யார்? சரி. உங்க அப்பா இல்லைங்க. ஆமா, எங்க அப்பா கிடையாது. ரொம்ப சந்தோஷம். அவர் படைக்கல. திருக்கி எங்க பார்த்து தொங்குது? ஆமா, பூமியை பார்த்து. தக்காளி பூமியை பார்த்து தொங்குது. ஆமா. இந்த வெண்டைக்காய் கொத்தவரங்காய் எள்ளுக்காயில நட்டமா வானத்தை பார்த்து நட்டமா நிக்குத. ஆமா, அது உங்க அப்பா படைச்சாரு. அது எங்க அப்பா படைக்கலங்க. அப்ப யாரு படைச்சா? விஷயம் நல்லா இருக்குங்க. எப்படி கேள்வி கேட்டா தான் நல்லா புரியும். நீங்க சொன்ன கருத்துப்படி பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்துல படைப்பு கதிபதி எங்க அப்பா சொல்லப்படும் கணக்கு பார்த்தா எங்க அப்பா தான் படைச்சிருக்கணும். ஆனா எங்க அப்பா படைக்கல. ஏன் சொல்றேன்? ஆரம்ப ஒரு காலகட்டம், முருகப்பெருமான் சிறு குழந்தையா இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டங்களில் முருகப்பெருமானை கைலாயத்தில் இருக்காரு. கைலாயத்தில் இருக்கும்போது சிவன் போயிட்டு இருக்காரு. சிவனால் எல்லாருமே இருக்காங்க. சிவன்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல சிவனை பார்ப்பதற்காக பிரம்மதேவன் போறாரு. போகும்பொழுது வழியில முருகப்பெருமான் இருக்காரு. ஆனா மதிக்கல. முருகனை வணங்காம போயிட்டாரு. கவனிக்காம போறாரு. மதிக்காம கவனிக்காம போயிட்டாரு. பார்த்தாங்க அந்த சின்ன பிள்ளைன்றதுக்காக பிரம்மன் நம்மளை மதிக்காம போறாரா? அப்ப பிரம்மனுக்கு அகந்த கூடிருச்சா? பிரம்மதேவரை இங்க வாங்க, வழியில உங்களுக்கு வணக்கம் செலுத்தி என்ன மதிக்காம போயிட்டீங்களே, என்ன காரணம் கேட்க பார்த்தாரு. என்ன காரணமா? என்னை மதிக்கலையா? விஷயம் கந்தா, உங்களை கவனிக்காம போயிட்டு மற்றபடி மன்னிச்சுக்கங்க, தெரியாம உங்களை பார்க்கல கந்தான்னு சொல்லி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? படைக்கிற துணியை பண்றதுனால உனக்கு அகந்த கூடி போச்சு. அதனால என்ன மதிக்காம போயிட்ட. உனக்கு படைப்பை பத்தி எல்லாம் தெரியுமில்ல, எதை வச்சு படைக்கிறீங்க கேட்டார். ஓம் என்ற பிரணவ பொருளை வச்சு படைக்கிறார். ஓம் பிரணவ பொருள் சொல்றீங்க. அந்த பிரணவம்னா என்ன? அகார முகார மகாரம்னார். சரி, அறிந்து போட்டோம். அந்த அகார முகார பிரணவத்துக்கு பொருள் சொல்லியான்னு சொல்ல, பிரம்மன் தெரியாதுன்னு சொல்ல, படைக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நீனே பிரணவத்தினுடைய பொருள் தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப நீ வெளியில இருந்து படைச்சினா உயிர் உற்பத்தி எப்படி படைப்ப? அதனால நீ படைக்க வேணாம் சொல்லி சிறையில் அடைச்சிடலாம் கந்த. இது கதை. சிறையில் அடைச்சாச்சா இல்லையா பிரம்மனை? பிரம்மனை சிறையில் அடைச்சோம்னா படைப்பு தொழில் பாதிக்கப்படுமா இல்லையா? ஆமா. தேவாய் தேவர்களா கெஞ்சரா, வாங்கய்யா விடுங்க, வெடிய விடுங்கய்யா, அவனை விடியா, படைப்பு தொழில் பாதிக்கப்பட்ட பெருமையா? வெளியில விடியான்னு கேட்க முடியாதுன்னு முருகப்பெருமான் தடுக்க, படைப்பு தானே பாதிக்கப்படும் வருத்தப்படுறீங்க. என்ன பிரம்மன் படைப்பாரா? நான் படைக்க மாட்டேன்னா அவர் படைச்சாருங்க. என்ன படைச்சாரு? நீங்க சொல்ற மாதிரி என்னென்ன படைச்சாரு? பிரம்மன் படைச்சதுக்கு எதிர்ப்பதமாவே நான் படைக்கிறேன்னு கந்தன் படைச்சாரு. எல்லா பழங்களுக்கும் கொட்டை உள்ள வச்சு படைச்சார்ல. எல்லா பழங்களுக்கும் கொட்டை உள்ள படைச்சாரு. யார் படைச்சது? பிரம்மன் படைச்சாரு. அப்படி நான் படைக்க மாட்டேன்டா, பிரம்மன் படைச்சதுக்கு எதிர்ப்பதமா படைக்கிறேன்னு சொல்லி முந்திரி கொட்டை என்று சொல்லக்கூடிய முந்திரி படத்தை வெளியில கொட்டையை வச்சு படைச்சாரு. இது அவர் படைச்சது. யாரு? கந்த பெருமான் படைச்சது. சரி, போயிட்டு போட்டோம். எல்லா கனிகளும் பூலகத்துல பூமியை நோக்கி தொங்கும். ஆனா வெண்டைக்காய் கொத்தவரங்கள மேல இருக்கா என்ன அர்த்தம்? பிரம்மன் படைச்சது கீழ் நோக்கி தொங்குற மாதிரி. ஆனா அவர் படைச்ச மாதிரி நான் படைக்க மாட்டேன். எதிர்ப்பதமா படைக்கிறேன்னு சொல்லி வெண்டைக்காயை மேல் நோக்கி படைக்கமா அந்த மாதிரி படைச்சாரு. அது படைச்சாரு இல்லையா? போயிட்டு போட்டோம். அவனை படைச்சது பெண்ணை படைச்சது பிரம்மன் தான் படைச்சிட்டார்ல. அவன் படைச்சதை காட்டில வித்தியாசமா நான் படைப்ப படைக்கிற ரெண்டையும் கலந்து ஒரு படைப்பை படைச்சாரு. அதான் நீங்க சொல்ல மாதிரி திருநங்கை என்ற வடிவம். அதை படைச்சது முருகப்பெருமான். எல்லா செடியும் தொட்டி என்ன பேசாம இருக்கு. தொட்டாச்சு நீங்க சொட்டு பாருங்க, சுருங்கிறேன். அதை படைச்சது அவர் தான். சரி, அது கூட போயிட்டு போட்டோம். வாழக்கூடிய வாழ்க்கையில வவ்வால பாத்திருக்கீங்கல்ல, வாயிலே திண்டு
வாய்மொழியாக மலத்து வெளியேற்றும். மனுஷ ஜீவராசி உண்டு பின்புறமாக தள்ளக்கூடியது. ஆனா இயற்கைக்கு புறம்பாக இப்படி ஒரு ஜீவராசியை நான் படைக்கிறேன்னு சொல்லி வித்தியாசமா படைக்கணும்னு முருகப்பெருமாள் படைச்ச படைப்பு தாங்க நீங்க கேட்டமா எல்லாத்தையும் படைச்சது இருக்கா இல்லையா? ஆமாமா. சரி நான் கேட்கிறேன், நல்லா பேசுறீங்க, பேசக்கூடிய சிறப்பு இருக்கட்டும். உங்க பேரு? அம்மா வேற. ஊர்ல கேள்விப்பட்ட விஷயங்களை பேசும்பொழுது உள்ள ஒரு சத்தம் கிடைச்ச யாரு? சத்தம் கிடைச்ச யாருங்க? அதான் என்ன சத்தம்னு கேட்டேன். என்ன யாரும் தெரியாம உங்களை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இடத்துல இருக்குமா தெரிய வேணாமா? நீங்க என்ன குறிப்பிடாம தெரியுங்க. நீ யாரு? உன் முகலட்சணம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. என் பேர் தெரியுமா? தெரியாம இருக்க முடியும். என்ன பேரு? உங்க பேரு தாங்க வீரத்தேவா தானே? கிடையாது. அப்புறம் என் பேரு செங்கல். என்ன பேர் விசித்திரமா வச்சிருக்காங்க? ஆமா. பேரே செங்கல் தானா? அப்பா பேரு? அப்பா பேரு என்ன? முண்டுக்கல்லு. அம்மா பேரு? சிமெண்ட் கல்லு. அண்ணன் தம்பி இருக்காங்க? பிளாக் கல்லு. அப்படி சொல்லுங்க. தங்கச்சி பேரு? டைல்ஸ் கல்லு. உங்க தோது மாதிரி பேரு? மொசைக்கு கல்லு. சித்தப்பா? ஆமா. சமந்தாரவெல்லாம் இருக்காங்க. அவங்க யாராரு? மாமனார் பேரு கடப்பாறை. பெரியப்பா பேரு? ஆமா சட்டி. மாமியா பேரு? எம்பட்டி. சித்தப்பா? ஆமா தூக்கு குண்டு. சித்தி பேரு? ஆமா மணியாசி பலகை. என்னங்க வித்தியாசமான குடும்பம் இருக்கு. ஆமா. அவங்க மொத்தம் நீங்க எல்லாம் ஒரு வலுவான கூட்டமா இருக்கும். வீர தேவையா? அப்படி சொல்லுங்க. சரி நான் கேக்குறேங்க, இம்புட்டு அருமையா எதை கேட்டாலும் பேசுறீங்களே. ஆமா. சோத்துக்கு என்ன பண்ற நீங்க? சோத்துக்கு சுப்பிரமணிய கடவுள் வேண்டியலா? அந்த தன்மையில இருந்து போட்டோம். உள்ள சத்தம் போட்டது யாரு? சரி உள்ள சத்தம் போட்டது என் தங்கச்சி வள்ளி. தங்கச்சியோட பேரு? தங்கச்சியோட பேர் வள்ளி. கூட சேர்ந்து போட்டது உள்ள தோதுமாது. உங்க தோதுமா தானே? ஆமா. வர சொல்லுங்க பாப்பா. வரல வேணா பிள்ளை வரும்ல. இங்க வாப்பா. வர சொல்லு. நீ மட்டும் வர. அப்புறம் நீ தானே வர சொல்ற. 1000 ரூபா விடு. என்ன அப்படி பேசுற? கமிஷன் இப்படி பேசலாமா? என்ன 1000 ரூபா கேட்கலாமா? கொஞ்சம் குறைச்சு பேசு. 500. ஒரு மனுஷனுக்கு அடையாள நல்லா குறைச்சு பேசணும். ஒரு வித்தியம் கொஞ்சம் இறங்கி வா. சரிப்பா. ஒரு பிளாக்ல வாங்குறதுக்கு ஒரு 200. ஏண்டா உனக்கு எனக்கு இவ்வளவு நான் பேசியிருக்கேன். பேச்சுவார்த்தை நல்லா பேசி நல்ல பண்பாடுல மனுஷ குப்பலை கேட்கலாமா? ஒரு பீடி கட்டு வாங்குறதுக்காக கூட ஒரு 20 ரூபா. என்னங்க நீங்க இப்படி பேசிக்கிறீங்க? நம்பிதா செம்பத்தமைய இதை கேட்கலாமா? கொஞ்சம் குறைஞ்சி வா. நீ ஓசியில படம் பார்க்கலாம் தர்ற. அப்படி பேசாதீங்க. சரி அண்ணா கூப்பிடுறீங்களா? கூப்பிட்டுருமா? சரி ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா. காவேரி கரை இருக்கு, கரை மேல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, காவேரி கரை இருக்கு, கரை மேல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, காவேரி கரை என்னமோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, மண்ணெண்ணெய் போல் இருக்கு, அச்சம் மட்டும் கலந்திருக்கு, அச்சம் மட்டும் பொறிஞ்சிருக்கு. என்னமோ போல் இருக்கு, எப்படியோ மனசு இருக்கு, மண்ணெண்ணெய் போல் இருக்கு, அச்சம் மட்டும் கலந்திருக்கு. ஆதிக்கு வைக்காமல் அழுதர் ஒன்றும் அச்சமில்லை, ஆதிக்கு வைக்காமல் அழுதருக்கு பக்கமில்லை, ஆதிக்கு தூக்கமில்லை, கண்ணில் என்ற வார்த்தை இல்லை, காதிலுக்கு தூக்கமில்லை, கண்ணில் என்ற வார்த்தை இல்லை. காவேரி கரை இருக்கு, காவேரி பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, பெண்ணும் நாள் ஓடிருக்கு. மேகங்கள் பிளங்கி வரும், மேடை எண்ணி அழைக்கு வரும், மாலை மலை சூட வரும், மங்கள் நாளும் சூட வரும், நாளும் சூட வரும். காதல் என்ற வார்த்தை கணவன் என்ற மாறி வரும். மேகங்கள் பிளங்கி வரும், மேடை எண்ணி அழைக்கு வரும், மாலை மலை சூட வரும், மங்கள் நாளும் காதல் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும். காதல் என்ற வார்த்தை கணவன் என்று மாறிவிடும். மங்கை என்று சொல்லவும் மனைவி என்று சொல்லவும், மங்கை என்று சொல்லவும் மனைவி என்று சொல்லவும். காவேரி கரை இருக்கு, கரை மேல பூவிருக்கு, பூ போல பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் உறவு இருக்கு, வந்தார்ந்த கிளி இருக்கு, மல்கத்த பழம் இருக்கு, நெஞ்சிலே நினைவிருக்கும், நெருங்கி வந்தால் உறவு இருக்கு. காவேரி கரை இருக்கு. எது கூப்பிட்டீங்க? மகரிஷி வந்திருக்காருமா. அப்படியா? ஆமா பேசுறீங்களா? ஆமா பேசுனா நல்லா பேசினாரா? நல்லா பேசுவாரு. ஓட்டச்சீட்டுல நண்ட விட்ட மாதிரி பேசுவார். நானும் என்ன அப்படி இருக்கணுங்க. ஆமாங்க. அழைத்து வருவோம் சுவாமி. எப்ப வாப்பா ஏ என்ன மரியாதை இல்லாம சாமி வாங்க. போனேமா உள்ள போறதுக்கு என்ன பண்ணாயா? ஆமா பின்ன போயிட்டு இந்த புள்ளைய பார்த்தேனா 3000 4000
இல்ல எப்படின்னு கேக்குறேன். எனக்கு என்ன கேட்டீங்கன்னா இவனுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆளா செகண்ட் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆத்தாடி விளையாண்டு இந்த பெண்ணை பார்த்த மட்டும் இல்லாத மகிழ்ச்சி. ஆமா மனுஷன் 1000 இருக்கு. கரெக்டா மோர நல்லா இருக்கு. சம்பளம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் போயிட்டு போட்டோம். 3000 தானே உனக்கா? 3000 ரூபாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு போட்டுமையா போகக்கூடிய எனது வாழ்த்துக்கள் எப்படி கொண்டுமா ஆப்பக்கடை எழுங்க ஆப்பக்கடை அந்த கிளி அதிபரும் பண்ண கிளி அதிபரும் பண்ண கிளி உலகத்து உலகத்து இருக்கிறது உறக்கத்து உறக்கத்து கிளி அதிபரும் பண்ண கிளி உறக்கத்து உறக்கத்து கூட இருக்கிறது என்னாத்தா அந்த 3000 அப்புறம் பேசிக்குவோம். Hey
நல்லா இருந்தேன். எங்க அண்ணன் எப்படிண்ணா இருக்கீங்க? யாரா சொன்னது ஏமா? சரிண்ணா, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத வந்துருக்காரு. நாரத மகர்ஷி ஆமா. மேலோகத்துல இருந்து ஆமா. பூலோகத்துக்கு ஆமாத்தா. காலக்கரகம் ஒன்னைய பாக்க. ஒன்னே பாக்கத்தே. என்னைய பாக்க. ஆமாத்தே. காலக்கரகம்னு யாரமா சொல்ற? சரி, வந்த நாரத நல்லா பேசினாரா? நல்லா பேசுவார். அவர் பேசுனது இருக்கட்டும், அவருக்கு ஈக்குவலா நம்ம பேசணும்ல. பேசுறியா? ஆமா. உண்மையாலுமே? ஆமா. என்னென்ன பேசினாங்களா? கேளுக்க. உண்மையாலுமே பேசினாங்களா? சரி இருக்கட்டும். அண்ணா இங்க வாணா. நல்லா தூங்கு. டே அண்ணா இங்க வாணா. உண்மையாலுமே சொல்றேன், 7 பேர் வெட்டி பசங்க சும்மா இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ஊருக்குள்ள நல்ல பேரை வாங்கிட்டு இருக்க. ஏண்டா மகான கிட்டவனே, நல்லா பேசுனியாமா? 7 அன்னைக்கு கூட இந்த அளவுக்கு அழகு இல்லம்மா. உங்க அண்ணன் ஓரளவு நல்ல அழகு. சுவாமி வாருங்கள். சாமியை வர சொல்லு. நாடு என்ன தோட்டத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய வரவேற்புகள். ஆனா நான் இன்று உங்களை புதுவிதமான இடத்துக்கு வந்திருக்கனால, புதுவிதமான மக்களை சந்திச்சதுனால, புதுவிதமான ஆட்களையும் இன்னைக்கு சந்திச்சதுனால புதுவிதமான ஒரு வரவேற்பு. காசிபரின் சித்தப்ப நாரதரே வருக, சூரியனின் பாட்டு நாரதரே வருக, யமனின் கொள்ளுப்பாட்ட நாரதரே வருக, அங்கதனின் பிள்ளை நாரதரே வருக. வாங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்க வந்தீங்க? என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னு உங்க வாயால சொல்லி என் காதால கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். வாங்க சுவாமி. வாழ்க உள்ளாண்ட மகளே, வளர்க உணர்ந்த புகழ் தாரணியில் தமிழ் போல் என்று நிலைத்திருக்க நாரதனின் வார்த்தைகளை இப்பொழுது கொண்டு அதனாலே வாழக்கூடிய வாழ்க்கையில் தமிழ் போல் என்றும் தாங்கள் சிறந்து விளங்குவதற்கு எப்பேற்பட்ட வாழ்த்து உங்களுக்காக. பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரே ஒளியே, பூப்போடே உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. சிரிப்பது காவியமே, அன்புக்கு 100 அசைக்கு
உலகில் உலகினை கண்டேன் அம்மா என் கண்ணே கண்ணே மனிதே உயிரே உயிரே ஒதுங்கிக்கே ராஜாயா அடலலலாயா அடலாலாலாலாலா வாழ்க பல்லாண்டு மகளே வளர்க்கப்பட்டது புகழ் பாலக்குடி வாழ்க்கையில் பெருமைகளை சேர்த்து இடத்தினுடைய பெருமைகளையும் புதுமைகளை வாக்கப்படுது திருமணத்தை தெரிய முடிந்த செம்மணிப்பட்டி செய்ய பார்த்திபானம் தானம்மா அது பகாலும் ஊருக்குள்ள வேற ஜெய பார்த்தி பண்ற பட்டா இப்ப நான் கொடுக்க போற பட்டா கூட்டி கொடுப்பது கோத்திரத்துல முறையா அந்த முருகன் ஈட்டு வருது உன்னை திருட்டு மனசு வைக்கல நான் நார்தல் இது பிரம்மடிப்பாள பூர்ணமல்ல இது சிப்பலா கட்டையுமல்ல வருவேன் உனது திருமணத்திற்கு எங்கிருந்தாலும் கட்டாய ஆத்தா வள்ளி நாயகா வாங்க